வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். நள்ளிரவில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ரவுடி கர்ணாவின் கூட்டாளிகள் அதிரடி கைது. பெட்ரோல் பங்கில் கொள்ளையடிக்கும் திட்டம் முறியடிப்பு. சாராய கடைகளுக்கு இன்டர்நெட்டில் ஏலம். கடந்த ஆண்டை விட கூடுதல் விலைக்கு ஏலம் கேட்பதில் சாராய வியாபாரிகள் ஆர்வம். மிஷன் வீதி நடைபாதையில் இருந்த பாதாம் மரம் இரவோடு இரவாக வெட்டப்பட்டு பதுக்கல். கடை உரிமையாளரிடம் வனத்துறை விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுவை தட்டாஞ்சாவடியில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ரவுடி கர்ணாவின் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டதால் பெட்ரோல் பங்கில் கொள்ளையடிக்கும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள ரவுடி கர்ணாவின் கட்டளைப்படி வெளியில் உள்ள அவரது கூட்டாளிகள் செயல்பட்டு வருவதால் இதனை கோரிமேடு போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் வியாழக்கிழமை இரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மது அருந்திக் கொண்டிருந்த கும்பல் தப்பியோடியது. அவர்களை மடக்கிய போலீசார் சோதனையிட்டு கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்ததுடன் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த வேல்முருகன், சரவணன், வேல்முத்து, தியாகராஜன், லோகேஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள பெட்ரோல் பங்கில் கொள்ளையடிக்க பதுங்கியிருந்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்றிய போலீசார் ரவுடி கர்ணாவின் கூட்டாளிகளை சிறையில் காவலில் வைத்தனர். புதுவையில் சாராய கடைகள் இன்டர்நெட் மூலம் ஏலம் விடப்பட்ட நிலையில் கடும் போட்டி நிலவியதாக கலால்துறை இணை ஆணையர் அன்பழகன் தெரிவித்தார். புதுவை மற்றும் காரைக்காலில் உள்ள 129 சாராய கடைகள் தவிர 126 கள்ளுக்கடைகளும் இயங்கி வருகின்றன. இதில் சாராய கடைகளுக்கான ஏலம் மாவட்ட ஆட்சியரும் கலால்துறை ஆணையருமான ராகேஷ் சந்திரா உத்தரவின் பேரில் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலகத்தில் இன்டர்நெட் மூலம் நடைபெற்ற ஏலத்தை கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் தலைமையில் அதிகாரிகள் கண்காணித்தனர். இதன் தொடர்ச்சியாக வில்லியனூர் கொம்யூன், புதுவை மற்றும் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள சாராய கடைகளுக்கு ஏலம் விடப்பட உள்ளது. இதற்கு பின்னர் கள்ளுக்கடைகளுக்கான ஏலம் நடைபெறும் என்று கலால்துறையினர் தெரிவித்தனர். புதுவை மிஷன் வீதி நடைபாதையில் இருந்த பாதாம் மரத்தை இரவில் வெட்டிய சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மிஷன் வீதி கொசக்கடை வீதி சந்திப்பில் உள்ள நடைபாதையில் பாதாம் மரம் இருந்து வந்தது. வெள்ளிக்கிழமை காலை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் நேற்றிரவு இருந்த பாதாம் மரம் வெட்டப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் மற்றும் போலீசார் விலை உயர்ந்த பாதாம் மரத்தை நள்ளிரவில் வெட்டியது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த கடை உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மிஷன் வீதி நடைபாதையில் வளர்க்கப்பட்டுள்ள இதுபோன்ற விலை மதிப்புள்ள மரங்களை இனிமேலாவது பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுவையில் தியாகி சரஸ்வதி சுப்பையா இல்லம் புதுப்பிக்கப்பட்டு வரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டார். புதுவை வெள்ளாள வீதியில் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் சுப்பையா வாழ்ந்த வீடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அங்கு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்தன. இதனை துரிதப்படுத்தும்படி கடந்த ஆட்சியின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலமுறை வலியுறுத்திய போதிலும் இந்த விஷயத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில் தற்போது புதிய ஆட்சி அமைந்துள்ளதால் சரஸ்வதி சுப்பையா நினைவு இல்லத்தை புதுப்பிக்கும் பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அரசு மகளிர் மருத்துவமனைக்கான மாற்றல் உத்தரவை ரத்து செய்து அனைத்து ஊழியர்களையும் பணியமர்த்த வலியுறுத்தி சுகாதார ஊழியர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை எல்லப்பிள்ளை சாவடியில் இயங்கும் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை இயங்குவதையொட்டி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதேபோன்று அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பணியாற்றும் டி பிரிவு ஊழியர்கள் 74 பேரும் மாற்றல் செய்யப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் மாற்றல் உத்தரவை ரத்து செய்து அனைத்து ஊழியர்களையும் அங்கு பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி சுகாதார ஊழியர்கள் கூட்டமைப்பினர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி,
சங்க கௌரவ தலைவர் கண்ணையன், இருசப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. சென்னை வழக்கறிஞர் சதீஷ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் துரையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதனின் நினைவு தினம். புதுவையில் மரக்கன்றுகள் நட்டு அனுசரிப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Distributor Trade Point number 162 Kamaraj Salai Brindavanam Puducherry. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. Flexicotec makes Superlight Flex lightweight yet unbreakable. International testing house SGS has certified it to be made of non-break material. Superlight Flex through our very own unbreakable tests.
VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222791. செய்திகள் தொடர்கின்றன. பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையைச் சேர்ந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை வேறு ஒரு நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய நிர்வாகம் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் வியாழக்கிழமை இரவில் உள்ளிருப்பு போராட்டங்களை நடத்தினர். இதனை அடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். இருப்பினும் ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை காலை ஒன்று கூடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தொழிற்சாலைக்குள் பரபரப்பு காணப்படுகிறது. பயோடீசல் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட பேரணியில் மனவளர்ச்சி குன்றிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நெதர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சாலிட் கேர் என்ற அமைப்பு புதுவையில் மனவளர்ச்சி குன்றியோர் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. பயோடீசல் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் மொமெண்டம் ஆஃப் வேஸ்ட் என்ற அமைப்பினர் 4000 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த விழிப்புணர்வு பயணத்தின் போது திரட்டப்படும் நிதி மனவளர்ச்சி குன்றிய மாணவ மாணவியரின் பராமரிப்புக்கு வழங்கப்படுகிறது. அவினாஷ் தலைமையில் புதுவை வந்துள்ள குழுவினருக்கு தாவரவியல் பூங்காவில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூங்கா வளாகத்தில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மனவளர்ச்சி குன்றிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை வழக்கறிஞர் சதீஷ்குமார் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுவை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் விசாரணை நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்கில் ஆஜராகி வருபவர் மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்பு. இவரது மகன் சதீஷ்குமார் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கொலையாளிகளை விரைவாக கைது செய்ய வேண்டும் என்றும் தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று புதுவையிலும் வழக்கறிஞர்கள் வெள்ளிக்கிழமை அன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டது. கூட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று ஒரு நாள் நாங்கள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கின்றோம். இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, வழக்கறிஞர் தொழில் சுதந்திரமாக செய்ய வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். புதுவை அரசை நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். புதுவையில் வாஞ்சிநாதன் நினைவு நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மரக்கன்றுகள் விநியோகம் செய்யப்பட்டன. இந்திய விடுதலை போரின் ஒரு அங்கமாக கடந்த 1911ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி வாஞ்சிநாதன் என்பவர் அப்போதைய திருநெல்வேலி ஆட்சியர் ஆஷ் துரையை மணியாச்சி ரயில் நிலையத்தில் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். அவரின் நினைவு நூற்றாண்டு விழா வாஞ்சிநாதன் மன்றம் சார்பில் எல்லப்பிள்ளை சாவடியில் நடைபெற்றது. மன்ற தலைவர் பாலகங்காதரன் வரவேற்புரையாற்ற மன்ற கௌரவ தலைவர் ராஜன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி, விடுதலை போராட்ட வீரர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வாஞ்சிநாதன் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. புதுவை இளைஞர் அமைதி மையம் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நாயருக்கு சிறந்த மூத்த குடிமகன் விருது வழங்கப்பட்டது. புதுவை இளைஞர் அமைதி மையம் சார்பில் சிறந்த இளைஞர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான மருத ராமலிங்கனார் விருதுகள் வழங்கும் விழா வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் தலைமை தாங்க அரிமதி தென்னகன் முன்னிலை வகித்தார். மைய நிறுவனர் வரவேற்புரையாற்ற முன்னாள் SP ராமலிங்கம் நோக்க உரையாற்றினார்.
விழாவில் சிறந்த மூத்த குடிமகனுக்கான மருத ராமலிங்கனார் விருது அப்துல் கலாமின் செயலாளரும் முன்னாள் IAS அதிகாரியுமான நாயர், நல்லாசிரியர் கல்யாண சுந்தரம், இந்தி பண்டிட் ராமசாமி, டாக்டர் பாஸ்கரன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இதனை ஓய்வு பெற்ற நீதிபதி தாவீது அனுசாமி வழங்கி பாராட்டினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் கொலைவெறி தாண்டவத்தை எதிர்த்து புதுவையில் CITU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிவிற்கு பின்னர் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது திரிணாமுல் காங்கிரசார் கொலைவெறி தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற நடவடிக்கையை கண்டித்து புதுவையில் CITU தொழிற்சங்கத்தினர் ரங்கப்பிள்ளை வீதி, அண்ணா சாலை சந்திப்பில் வியாழக்கிழமை மாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் CITU தொழிற்சங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மதுரை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 27 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நள்ளிரவில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ரவுடி கர்ணாவின் கூட்டாளிகள் அதிரடி கைது. பெட்ரோல் பங்கில் கொள்ளையடிக்கும் திட்டம் முறியடிப்பு. கடைகளுக்கு இன்டர்நெட்டில் ஏலம். கடந்த ஆண்டை விட கூடுதல் விலைக்கு ஏலம் கேட்பதில் சாராய வியாபாரிகள் ஆர்வம். மிஷன் வீதி நடைபாதையில் இருந்த பாதாம் மரம் இரவோடு இரவாக வெட்டப்பட்டு பதுக்கல். கடை உரிமையாளரிடம் வனத்துறை விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.